ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்பில் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு 70% ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஆர்பிஎஃப்கான டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 299 தான். ஸோ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அது போக இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி லேப்டாப்லையோ சிஸ்டம்லையோ அட்டன் பண்ணுறது, ஃபோனில் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே உங்கள் கையில் ஒரு சிஸ்டமோ இல்லை ஒரு லேப்டாப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் போடுறீங்கன்னா சிஸ்டமில் டெஸ்ட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரியல் எக்ஸாம் போகும்போது அங்கே ஆன்லைனில் டெஸ்ட் போடுவோம். நம்ம முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மவுஸை ஹேண்டில் பண்ணுறது அது எல்லாமே ஒரு பழக்கத்துக்கு வந்தால் தான் ரியல் எக்ஸாம் போகும்போது நமக்கு வந்து அதை பற்றின ஒரு பயம் இருக்காது. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 700 டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஒரு 4 days பிஃபோர் டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணும்போது 700 டெஸ்ட் வச்சுருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1000 டெஸ்ட் கிட்ட வந்து டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இன்னுமே உங்களுக்கு டெஸ்ட் வந்து அப்லோட் ஆகும். இதில் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கும்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இப்போ இருக்க பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாமே டெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்ட் வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் லாங்குவேஜ் வந்து எப்போனாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாமில் எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு. அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் உள்ள டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இருக்கிற டெஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ இது ஓல்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இன்னுமே இதில் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆட் ஆகும். இப்போதைக்கு ஒரு 1000 டெஸ்ட் வந்து இருக்குது. கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ ரெண்டுமே கம்பைன் பண்ணி 1000 டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து லேப்டாப்பில் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா web.classplus.app.com போகணும். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க எப்படி அட்டன் பண்ணணும்னு. web.classplus.app.com போயிட்டு அதில் ஆர்கனைசேஷன் கோட் கொடுக்கணும். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட ஆர்கனைசேஷன் கோடு பார்த்தீங்க அப்படின்னா BQJJE. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு OTP வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் லேப்டாப்பில் லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம ஆப்பில் டெஸ்ட் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்ட் 1, 2, 3 இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட்டு, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் டெஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் 1 அட்டன் பண்ண போகிறேன்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு அட்மின் பேஜுங்கிறதுனால டேரெக்டாக சொல்யூஷனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சைடில் உங்களுக்கு டைமர் ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் வந்து அந்த 1.5 மணி நேரத்தில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ தமிழ் சேஞ்ச் பண்ணனாலும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணும்போது ரீசனிங் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கொஸ்டினுக்குனாலும் போய்க்கலாம். சப்போஸ் ஒரு கொஸ்டினுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு புரியலை, அப்போ நீங்கள் வந்து இதை இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழில் உள்ள கொஸ்டினை இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினச்சாலும் ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரியல் எக்ஸாமில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழில் தான் கொடுத்துருப்பீங்க எக்ஸாம் வந்து. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ்லலாம் எக்ஸாம் வந்து பார்த்துக்கலாம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டான லாங்குவேஜ். அதே மாதிரி கேரளா ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் மலையாளத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கிலீஷுங்கிறது டிஃபால்ட்டான லாங்குவேஜ் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்ட் வந்து என்னவாகிடும், சப்மிட் ஆகிடும். ரியல் எக்ஸாம் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே உங்களுக்கு டீட்டெயிலாக ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சொல்யூஷனை தமிழில் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 6, 7, 8 லாங்குவேஜ் கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் பார்ப்பீங்க. ஸோ ஃபுல்லாகவே இப்போ இருக்க லேட்டஸ்ட் பேட்டர்னில் தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டெஸ்ட் சீரீஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸோட ப்ரைஸ் தான் நமக்கு வந்து இன்னையோட சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டோட்டலாக 1000 டெஸ்ட் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்.
நீங்கள் டெஸ்ட் எப்போவுமே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா லேப்டாப்பில் அட்டன் பண்ணுங்கள். லேப்டாப் வச்சுருந்தீங்க இல்லை சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ லேப்டாப் அல்லது சிஸ்டம்லேயே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தான் கையில் கொடுப்பாங்க. ஸோ ஃபோனில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அங்கே போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எந்த கொஷின்னாலும் போயிட்டு வந்துக்கலாம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345 இல்லைனா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் அந்த டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. இதுவும் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்யூஷனும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஓகே, எத்தனை டைம்னாலும் ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சொல்யூஷன் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் எங்கே போய் எனக்கு படிக்கணும், எனக்கு மெட்டீரியல்ஸ் என்ன படிக்கணும்னு தெரியாது, நான் ரயில்வே எக்ஸாமுக்கே பிகினராக இருக்கேன், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போக முடியாது, என்னால் ஆஃப்லைன் கிளாஸஸோட ப்ரைஸ் எல்லாம் 15,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்குது, ஸோ அவ்வளோ அமௌண்ட் என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான். அதுவும் லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் மணி பே பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம ஆப்பில் எந்த கோர்ஸில் எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா தெரியும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட சுச்சுவேஷன் புரியும். அவங்களால ஒரு டைம் தான் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். டெய்லி லைவ் கிளாஸஸ், அதே மாதிரி 1500+ ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட்டு, எக்ஸாம் பற்றின டவுட்டு, இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணுறது, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது பற்றி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்சில் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த 70% ஆஃபரை யூஸ் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ப்ரைஸில் ஜாயின் பண்ணணும், வெறும் 1499 ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஏப்ரல் 30க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், பில்லிங் சிஸ்டம் எல்லாமே மாறுது, எப்போனாலுமே ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.